இன்னொருத்தவரும் வந்து இதே மாதிரிதான் வந்து அந்த அருட்பெருஞ்சோதின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சாரு. சோ அப்புறம் இது வந்து எல்லாம் பேசிட்டே இருக்கிறப்ப ஒரு நாள் நைட்டு நான் வந்து தூங்கிட்டு இருக்கேன். தூங்கிட்டு இருக்கிறப்ப வந்து இதே மாதிரி எனக்கு ஒரு இது வந்து இருள் வந்து ஆக்கிரமிக்க மாதிரி வருது. அப்ப என் மனசுக்குள்ள பாத்தீங்கன்னா நானே வந்து அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதின்னு சொல்லி சத்தமா கத்துறேன். உள்ளுக்குள்ள வந்து அதனால ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு. உள்ளுக்குள்ள ஒரு ஒளி ஒண்ணு ஃபார்ம் ஆச்சு. அந்த ஒளி ஃபார்ம் ஆனது என் மனசுல இருக்கிற இருட்டை எல்லாத்தையுமே அடிச்சு நவுத்திருச்சு அப்படியே. இது வந்து நான் யார்கிட்ட சொன்னாலும் யாராலையும் இதை நம்பவே முடியல. இது என்னாலே வந்து இந்த ஒரு ஸ்டேட்டை எனக்கு எப்படின்னா எனக்கு அந்த வாசகத்தை சொல்ற வரைக்கும் அது வள்ளலார் தான் சொன்னாருங்கிறது எனக்கு தெரியாது. இது நான் திருப்பி இன்னொரு நபரை போய் சந்திக்க போறப்ப அந்த நபர் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி இப்படி இந்த வாசகம் சொன்னா வள்ளலாரு அப்படின்னு சொன்னது அப்புறம் தான் இதுவே எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இப்போ ஒரு படத்துல ஒரு பாட்டு கேட்கிறோம். இந்த படத்துல இந்த பாட்டுன்னு தெரிஞ்சு நம்ம பாடுறது வேறல்ல. ஆனா இது சொன்னது யாருன்னே தெரியாம இருந்து நமக்கு இந்த மாதிரி வந்தது எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமானது. அப்போ இது நடந்ததுக்கு அப்புறம் அவர் பிறந்த நாள் அப்ப மதுரையில வந்து ஒரு அம்மா வந்து அவங்க பேரை சொல்லி எல்லாத்துக்கும் உணவு கொடுக்குறாங்க. ஸோ அவர் பிறந்த நாள் அப்ப போய் அந்த அம்மாவை போய் நேர்ல பார்த்து இந்த மாதிரி அவர் ஐயாவோட போட்டோ இருந்துச்சு. போட்டோவை பார்த்து வணங்கிட்டு ஸோ அவங்க பிறந்த நாளைக்கு என்னால முடிஞ்சது ஒரு 5 கிலோ அரிசியை வாங்கி கொடுத்து அவங்க டெய்லி அன்னதானம் பண்ணாலும் அவங்களுக்கு கொடுத்தேன். இது வந்து நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா வள்ளலார் வந்து ஒரு இதுல நல்லா சொல்லியிருப்பாரு. அதாவது ஏன் உரைத்தேன் கருணையில் நான் உரைத்தேன். அதாவது நம்மளால வந்து நம்ம ஃபீல் பண்ண அந்த ஆன்மீகத்தை வந்து இப்ப நிறைய பேர்த்திட்ட சொல்றது இல்ல. ஏன்னா சொன்னா இவங்க ஏதாவது நினைச்சிருவாங்களோ வச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது இல்ல. பட் ஆனா அவர் வந்து சொல்றாரு அதையுமே. நீங்க பெற்ற இன்பத்தை வந்து சொல்லுங்க. 10 பேர்த்த சொன்னோம் அப்படின்னா 10 பேர்த்துல இப்ப 2 பேர் கஷ்டத்துல இருக்காங்க அதுல இருந்து மீள்வாங்க. சோ அதுதான் வந்து அவரோட ஒரு இது. சோ அதனால வந்து எனக்கு ஃபீல் பண்ணது வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சேன் நான் கொஞ்சம் கொஞ்சமா. சோ என்னைக்கு வந்து அவர் வந்து என் லைஃப்ல வந்து உள்ளுக்குள்ள வந்தாரோ அதுல இருந்து என்னோட லைஃப் வந்து படிப்படியா முன்னேற ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த இருள் கொஞ்சம் கொஞ்சமா மீறுச்சு. கொஞ்சம் செல்ஃப் கான்பிடன்ஸ் வந்துச்சு எனக்கு. எனக்கு எப்பெல்லாம் மனசு குழப்பம் இருக்குமோ அப்ப அந்த அருட்பெருஞ்சோதிங்கிறத சொல்ல ஆரம்பிச்சேன் நானு. இப்பெல்லாம் இது பண்ணி நான் முன்ன இருந்த நிலைமைக்கு இப்போ ஒரு 30 to 45% இப்ப நான் கொஞ்சம் மீண்டு வந்திருக்கேன். ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் வந்து எல்லாமே வந்ததுக்கு முக்கியமான காரணம் அவர் ஒரு ஆளு. இப்ப எனக்கு ஏன் தோணுச்சுன்னா இப்ப லூசி படத்துல நானே உங்கள்ட்ட கேள்வி கேட்டேன்ல நம்மளை சுத்தி வந்து இவங்க எல்லாம் இருக்காங்களான்னு. இப்ப நீங்க கூட சொன்னீங்களா செத்துருக்கு 2000 வருஷம் வாழ்ந்தாங்க அப்படின்னீங்கல்ல. அப்ப இந்த இன்சிடென்ட் வச்சு என்னன்னா வள்ளலார் வந்து ஸ்டில் எக்ஸிஸ்ட். என்னால அதை சொல்லலாம் வந்து பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னால சொல்ல முடியும் அதை. அது நடந்தது வந்து எனக்கு என்னால கன்ஃபார்மா உணர முடியுது. இது நடந்து அப்புறம் சம்டைம்ஸ் வந்து அதாவது மெடிடேஷன் பண்ணுவேன். மெடிடேஷன் பண்றப்ப சம்டைம்ஸ் எல்லா வாட்டியும் இல்ல. ஒரு 2 வாட்டி மட்டும் எனக்குள்ளே வந்து அந்த தீபத்தை வந்து உணர்ந்தேன் நானு. கண்ணை மூடி இருக்கிறப்ப கரெக்டா நம்ம அதுதான் ஒரு ஒளி உணர்ந்தேன். பட் ஆனா அதுக்கப்புறம் ஒரு 2 வாட்டி வந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு கம்ப்ளீட்டா வரல. அது என்னன்னு தெரியல போயிடுச்சு. மேபி நான் நான்வெஜ் சாப்பிடற ஆளா கூட இருக்கலாம். அவங்க சொன்னாங்க நான்வெஜ்ஜை கொஞ்சம் இது பண்ணீங்கன்னா இன்னும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும்னாங்க. பட் ஆனா அது நான் பண்ணல. நான் அதான் விரும்பி சாப்பிடுவோம் நம்ம அதனால. சோ இது வந்து என்னோட லைஃப்ல நடந்த ஒரு பர்சனல் இன்சிடென்ட். சோ இது கேட்கறவங்க யாரா இருந்தாலும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் இருந்துச்சு இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த மாதிரி இன்சிடென்ட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமா வந்து அவங்க நீங்க வள்ளலாரை வந்து ஃபாலோ பண்ண சொல்லுங்க. இது வந்து அவரை இதை பத்தி பரப்புறதா அப்படிலாம் கிடையாது. பட் ஆனா ஒரு ஜென்ரல் ஒரு இது சொல்றது எனக்கு நடந்ததை நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே சூப்பர் சூப்பர். நீங்க சொன்னது வந்து அது வந்து மிக்க மகிழ்ச்சி. அதுவும் நீங்க இவ்வளவு இது வந்து உங்க இதுல நடக்கும் போதும் அது வந்து உங்களுக்கு இந்த வகையில உதவுறாங்க அப்படிங்கும் போது மிக்க மகிழ்ச்சி. ஆமா பிரதர். ஏன்னா நிறைய பேத்துக்கு இருக்குல்ல இந்த மாதிரி சுச்சுவேஷன் நிறைய பேர் இருப்பாங்கல்ல. சோ இது ஒரு நல்லது தானே. போய் சைக்காட்ரிஸ்ட போய் நீங்க ஒரு மாத்திரை வாங்கி போடுறதுக்கு ஒரு இது பண்ணி அது இன்னும் மேற்கொண்டு உங்கிறதுக்கு இது எவ்வளவு பரவாயில்ல நமக்கு ரொம்ப. கண்டிப்பா. ஆமா இது வந்து இல்லாததுன்னு கூட நம்ம சொல்ல முடியாது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா வள்ளலாறு அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி அவரை மாதிரி அந்த ஒரு பரிணாமத்திலயும் அந்த ஒரு வழியிலையும் போனவங்க எல்லாம் என்ன ஆறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மையிலேயே அவங்க அந்த ஒரு நிலையை போயிட்டு அதுக்கு அடுத்து இருக்கிற உயிர்களுக்கும் ஆன்மாக்களுக்கும் மேல்நிலை அதுங்க அறிவளவுல உயிரளவுல வளர்றதுக்கு அவங்க உதவி பண்றதுதான் அவங்களுடைய பிரதான வேலையே. ஸோ அதுதான் அவங்களுடைய உண்மையான ஒரு வேலை. அதை வந்து நான் வந்து வேற ஒரு இதுல இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து சொல்லணும் கண்டிப்பா சொல்றேன். ஸோ அதுதான் அவங்களுடைய வேலையை. ஸோ அதனால நீங்க எது வந்து இது பண்ணிக்க வேணாம். அவர் வந்து போயிட்டாரு. வள்ளலாரும் சரி வள்ளலார் மாதிரி வேற யாராவது நீங்க ஃபாலோ பண்ணாலோ வேற எது பண்ணாலுமே அவங்க அடைஞ்சாங்க போயிட்டாங்க அப்படின்னு இல்லை. அவங்க உண்மையிலேயே அவங்க போயிட்டு மறுபடியும் அவங்க ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதுதான் அவங்களுடைய வேலை.
ஸோ அது எப்படின்னா, தன்னை நோக்கி வர்றவங்களுக்கும் தான் கருத்தை படிக்கிறவங்களுக்கும் அவங்க எவ்வளோ உள்ளிருந்து புரிய வைக்கிறதும் சரி, அதே மாதிரி குழப்பத்துல வழிகாட்டுறதும் சரி. ஸோ அதுதான் அவங்க பண்றாங்க. அதனால அவங்களுடைய அந்த ஒரு இருத்தலை நம்ம தைரியமா உணரலாம் அப்படின்றதுக்காக நான் இதை சொல்றேன். மற்றபடி உங்களுடைய அந்த ஒரு கருத்து பதிவுக்கு ஒரு மிக்க நன்றி. ஏன்னா இது நிறைய பேருக்கு வந்து ஒரு இதை ஓரளவுக்கு ஒரு ஒரு 10-20% ஒரு பிடிமானத்தை கொடுக்கும். நமக்கு ஒரு துணை இருக்கு, நடக்கும் அப்படின்ற ஒரு இதை கொடுக்கும். ஸோ இதை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி. ஆமா பிரதர், கண்டிப்பா இருக்கும்ல. அவர் தான் ஒளி ஆயிட்டார்ல. ஒளினா எல்லா இடத்துலயும் இருக்கத்தானே செய்யும். கண்டிப்பா கண்டிப்பா. வேற யாருக்காவது வேற ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? வேற ஏதாவது பதிவு? பிரதர், நான் மாத்தி பிரஸ் பண்ணிட்டேன். நான் மியூட் பண்றது பதிலா லைவ் அமுக்கிட்டேன். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, நான் கண்டினியூ பண்றேன். ஓகே, வேற ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? கேள்விகள், பதில்கள், கருத்து பதிவுகள் கேக்குதுங்களா? கேக்குது, சொல்லுங்க. நம்ம திருமூலர் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். திருமூலர் பத்தியா? அவரும் இந்த மாதிரி ஞானம் இல்ல, நான் என்ன கேட்டேன்னா அப்படியே அந்த கேள்வி, எப்படி இந்த இந்த மாதிரியான ஞானங்கள் வந்து அவங்க எப்படி அடைஞ்சாங்க? அதான் நான் உங்ககிட்ட சந்தேகமா வச்சேன். எப்படி இந்த இப்போ நீங்க வள்ளலாரே வந்து ஒளியானான்னு சொன்னீங்களா, அந்த ப்ராசஸ் எப்படி நடந்துச்சு அவருக்கு? அந்த அதான் ப்ராசஸ் அந்த ப்ராசஸ் அது எப்படி நடந்துச்சு அவருக்கு? லைக் அவர் எப்படி ஒளியானா அப்படி? இப்போ நீங்க இந்த லூசி படத்துல அந்த 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 ஹீரோயின் வந்து காணாம போறா அப்படி, மறைஞ்சிடறா அப்படி. இவரும் நீங்க உங்க வீடியோ பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன், அவர் உள்ள போறாரு, அது ஜோதிமயமாயிடுறாரு அப்படின்னீங்க. ஸோ அது எப்படி நடந்துச்சு? அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? அவரோட கடைசி வார்த்தைகள் என்ன? அவரு மக்களுக்கு, ஐ மீன், பின்னாடி வரவங்களுக்கு வந்து என்ன சொல்லிட்டு போனாரு? அதுல ஸ்ட்ராங்கான விஷயங்கள் அதை பத்தி. அப்புறம் வள்ளுவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நல்லா இருந்துச்சு வள்ளுவரை பத்தி பேசும்போது. நீங்க அந்த அது ஃபிலிமியா சொன்னீங்களா, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை பத்தி வள்ளுவரை பத்தியும் நம்ம வள்ளலார் பத்தி சொல்லுங்க, கேட்கலாம். இதை விட இம்பார்ட்டன்ட் கேள்வி இருந்தா அதை பத்தி, அது மற்றவங்க நினைச்சீங்கன்னா அதை கேளுங்க. இல்ல ஜஸ்ட் எனக்கு ஒரு கியூரியாசிட்டியில கேட்கறேன் நான். ஓகே 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 சூப்பர். நீங்க நான் பதில் சொல்றேன், இதுலயே போயிடலாம். ஓகே ஓகே. வள்ளலாரினுடைய அந்த ஒரு இதை வந்து உங்களுக்கு ஒரு புல்லட் பாயிண்ட்ல ஃபைனலா நான் சொல்றேன். ஏன்னா ரொம்ப பெருசாகவும் போக முடியாது. பதிவு இருக்கு, நீங்க போய் பார்க்கறதா இருந்தாலும் பாருங்க, சேனல்லே இருக்கு. ஸோ அவர் வந்து முக்கியமா இந்த ஒரு நிலையை அடையறதுக்கும் அவர் போன வழி, அதுல இருந்து சொல்றதா இருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைவனை 4 வழியில அடையலாம் அப்படின்ட்டு தான் முன்னாடி இருந்தது. என்ன வழின்னு பார்த்தீங்கன்னா, இறைவனுக்கு தொண்டு செய்யறதாவே தன்னை அர்ப்பணிச்சு போறது ஒரு வழியும், இறைவனை தன்னுடைய தகப்பனாவும் அப்பாவாவும் பார்த்து போறது ஒரு வழியும், இறைவனையே தனக்கு கணவனாகவும் துணைவனாகவும் பார்த்து போறது ஒரு வழியாகவும், இறைவனை ஞானத்தின் வழியா அறியறது ஒரு வழியாகவும் 4 வழி இருந்தது. இதுதான் வந்து 4 பெருமக்கள் 4 பேர் அதை வாழ்ந்து காட்டி செஞ்சுட்டு போனாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 4 வழி இருந்தது. இந்த 4 வழியும் தாண்டி 5ஆவதா ஒரு வழி இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறைவனே நீ ஆறுது அப்படின்றது ஒரு வழி. இதுதான் வந்து சொல்லப்படாத ஒரு வழி. அததான் வந்து வள்ளலார் காட்டினார். மாணிக்க வாசகர், இவருக்கு முன்னாடி இருந்த முன்னாடி இருந்தவர் வந்து மாணிக்க வாசகர். அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, இறைவனை தனக்கு வந்து நண்பனா, அதாவது கிட்ட நெருங்கி பார்க்குற அளவுக்கு போற அந்த ஒரு வழிதான் மாணிக்க வாசகர். ஆனா இறைவன் என்ன சொல்றாருன்னா, இதோட ஒரு படிநிலை இல்லை, இதை தாண்டி ஒன்று இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ காலம் நீ எனக்கு நண்பனாவே இருப்ப, எவ்வளோ காலம் நீ எனக்கு தொண்டு செஞ்சுட்டே இருப்ப, எவ்வளோ காலம் நீ எனக்கு துணைவனாகவும் நான் உனக்கு இதுவாகவும் இருப்பேன். இப்போ நீ வா, என்னுடைய நிலைமையை நீ அடை அப்படின்ற அந்த ஒரு இதை இறைவன் விரும்புறாரு. ஸோ அதை சொல்ல வந்தவர் தான் வள்ளலாறு. ஸோ அப்படி பார்க்குறப்போ இறைவனா ஆகிறது தான் வந்து வள்ளலார் சொன்னதுன்னா, அப்போ இறைவன் ஆகிறது தான் அவருடைய பாதையினுடைய முடிவுன்றது நமக்கு நல்லா தெரிய வருது. அப்போ அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன், என்ன நமக்கு முதன்மையானது தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருணை, அன்பு, தயவு தான் முக்கியமான ஒரு முக்கியமான விஷயம். எல்லா உயிரையும் ஒரு சேர பார்க்கறது, தன்னை போல பார்க்கறது. அப்படி இருந்தா மட்டும்தான் நாம அவர் போன வழி, வள்ளலார் போன வழியில போய் அந்த ஒரு நிலையை அடையிறதுக்கான முதல் தகுதி, அடைய வேண்டிய முக்கியமா இருக்க வேண்டிய தகுதி. இதுதான் விஷயம். ஸோ அதுதான் வந்து வள்ளலார் வந்து இருந்து வாழ்ந்து காமிச்சிட்டு போனார். கருணையே இதுவா இருந்து
இப்ப வந்து அவருடைய பாடல்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்போதே தெரிய வரும். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்ற அந்த ஒரு இதுவும். ஸோ அந்த ஒரு வழியில போய் அடைஞ்சாதான் எல்லா உயிரையும் ஒரே உயிரா பார்த்தாலும் எல்லா உயிருக்கிட்டையும் கருணை காட்டினா தயவோட இருந்தாதான் நாம அவர் சொன்ன பாதையில போய் அந்த ஒரு உடல் மாற்றம்லாம் அடைய முடியும். அப்படி போனாதான் இது எல்லாமே பாசிபிள். அதுதான் நீங்க கேட்ட கேள்வியினுடைய ஒரு பதில். அதுக்கு அடுத்து இன்னொரு கேள்வி கேட்டீங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு கேள்வி வந்து இது கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். திருமூலரா இல்ல வள்ளுவரை பத்தியா என்ன கேட்டீங்க? சொல்லுங்க அடுத்த கேள்வி. ரெண்டுமே கேட்டேன். என்ன கேட்டீங்க? ஓகே, இது ஓகே தானே? இது புரிஞ்சதுல? இப்போ இது உடனே புரியுற விஷயம் இல்ல. போக புரியும் நினைக்கிறேன். ஓகே, வாங்கி வச்சுக்கோங்க அப்புறம். ஆமா. ஸோ வள்ளுவர், திருமூலர் பத்தி ஜஸ்ட் அவங்க பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதான் மற்ற நம்ம புக்ல படிக்கிறத விட நீங்க நிறைய விஷயங்கள் படிக்கிறீங்க. இப்போ என்னால் உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறதுக்கு முடியாது. நம்மளோட வேலைக்கான விஷயங்கள் படிக்கிறதுக்கே டைம் கிடைக்கல. ஸோ இப்போ நீங்கள் இதை பற்றி ஃபுல்லாக டெப்த்தாக படிங்க. உங்களோட கிட்ட இருந்து அந்த அறிவு கேட்கும்போது கேட்கறதுக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக கேட்குறேன். அவருடைய என்ன இதை பத்தி கேக்குறீங்க? பர்டிகுலரா ஏதாவது ஒரு விஷயம்? அதாவது இப்போ நம்ம வள்ளுவர் வந்து ஒரு 3ஆ பிரிச்சிருக்காரு இல்லைங்களா? அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால்னு பிரிச்சிருக்கா. அப்படி அந்த அந்த அவரோட அறிவு அந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆனதுக்கு, அதாவது இவர் கண்டிப்பா தெய்வ புலவர் சொல்றாங்க. கண்டிப்பா கடவுளோட அருள் இல்லாம இப்படி ஒரு விஷயத்த சத்தியமா பண்ண முடியாதான். அது ஒத்துக்கூடிய விஷயமா இருக்கு இல்லைங்களா? அது அவரோட லைஃப் ஹிஸ்டரி, அவர் எப்படி இந்த மாதிரி எத்தனை வருஷம் வாழ்ந்தாரு அதெல்லாமே தெரியுமா உங்களுக்கு? இல்ல அதை பத்தி அதை பத்தி கேட்டுக்கலான்ட்டு. அவர் ஞானம் பெற்றது எப்படி அதெல்லாமே. திருமூலரை பத்தியும் இதே இதுதான் நீங்க கேட்க. அவர் எப்படி அடைஞ்சாரு, எந்த வகையில, எந்த மாதிரி அடைஞ்சாரு. ஓகே. பாலா பேசணும்னு நினைக்கிறாரு. வாங்க பாலா, பேசுங்க. நீங்களும் பேசுறீங்க, நான் மத்தவங்க பேசுறேன். ஹலோ. ஓகே பாலா, எஸ் நீங்க பேசுறீங்களா? பேசணும்னா நடுவுல இருக்கிற பட்டனை அழுத்திட்டு பேசலாம், பேசுறதா இருந்தா. ப்ரோ சொல்லுங்க பிரகாஷ். அந்த வள்ளலார் சொல்லிட்டு போவாங்களே, நான் திரும்பி பிறப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே. ஓகே, ஆமா ஆமா. அது வந்து இப்ப வந்து அவங்க இறுதி கட்ட பரிணாமத்துல போனேன். திரும்பி பிறப்புன்னு அவர் சொன்னாரா? இல்ல, நான் படிச்சிருந்தேன், அதான் கேட்டேன். இல்ல, அவங்க இப்ப இறுதி கட்ட பரிணாமத்துக்கு போயிட்டாங்க, ஒளியோட கலந்துட்டாங்கன்னு சொன்னீங்க. இப்போ வந்து மாறிட்டாங்க. சாரி, ஓகே, ஒளியா மாறிட்டாங்க. இப்ப அடுத்த பரிணாமம் வரும்போது அவங்க திரும்பி பிறப்பாங்களா? அந்த கான்செப்ட்லாம் சொன்னாங்களா அவங்க? இல்ல 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 இல்ல, அது ஒன்ஸ் அந்த ஒரு நிலைமைக்கு போயிட்டா, ஒளியா போயிட்டா பிரச்சனை இல்லை. நடுவுல சவுண்டாவும் சுத்த தேகமாவும் இருந்தா மறுபடியும் பிறப்பு எடுத்துதான். ஓகே 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 ஓகே, தேங்க்யூ. இது ரமண மகரிஷி பத்தி ஏதாவது சொல்லுங்களேன். அவரு அடைஞ்ச ஞானம் அது ஓரளவுக்கு தெரியும். பட் அவங்க வந்து கொஞ்சம் நல்லா தெளிவா அந்த செல்ஃப் ரியலைஸ் பத்தி, நான் யாருன்னு சொல்லி கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அது வந்து கொஞ்சம், அது எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. ஆனா அதை பத்தி ஏதாவது சொல்லுங்களேன். ரமண மகரிஷி பத்தி அவ்வளவா எனக்கு தெரியல. அவருடைய அந்த ஒரு நான் அயம் அப்படின்ற அந்த ஒரு இது அதுக்குன்னா நானும் பார்த்திருக்கேன். மற்றபடி அவருடைய சைட்ல நான் அவ்வளவா எனக்கு தெரியல. ஓகே ஓகே ஓகே. ஆனா ரமண மகரிஷி அது ஓரளவுக்கு நல்லா தெளிவா உணர்த்துற மாதிரி இருக்குது. ரொம்பலாம் அவர் பேசல, ரொம்ப சைலண்டா தான் இருந்தாரு. அதிகமாலாம் பேசல. அவர் வந்து அவரோட கம்மியா தான் இருக்கும். அவர் இது நான் யாருன்னு வீடியோ யூடியூப்ல இருக்கு. அது வரும் 23 செகண்ட் தான் இருக்கும். 23 நிமிஷம் இருக்கும். அது 23 நிமிஷத்துல அது மட்டும் தான் அவரோட போதனையாவே இருக்கும். அதை பார்த்தாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த தெளிவு வந்துருது. அது நல்லா இருந்துச்சு, அதான் உங்கள்கிட்ட கேட்டேன். சரி, அதை பத்தி ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னு. இல்ல, அவரை பத்தி எனக்கு இப்போதைக்கு தெரியல. நானும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி சொல்றேன். நீங்க ஏதாவது முக்கியமா சொல்லணும் அவரை பத்தி அப்படின்னா சொல்லலாம். எனக்கு அவ்வளோ பக்கம்லாம் இல்லை ப்ரோ. எனக்கு அது எப்படி சொல்றது, உங்க அளவுக்குலாம் பேச வராது. உங்களுக்கு தெரிஞ்சது நீங்க சொல்லலாம், அவ்வளவுதான். இங்க பேசணும்ன்ற அவசியமே இல்லை. பேச்சு திறமையெல்லாம் வேணும்னு அவசியம் இல்லை. பேசுங்க போதும். ரொம்ப நன்றி, வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் இன்னொரு நாள் பேசுறேன் உங்கள்கிட்ட. ஓகே ஓகே ஓகே, சரி. ஓகே, நான் சொல்றேன். அவங்க முன்னாடி கேட்டவருக்கான பதில், அந்த ஒரு இதை நம்ம பார்க்க போறோம்.
ப்ரோ அதுல நீங்க முன்னாடி கேட்டிருந்தீங்க என்னன்னா வள்ளலார் வந்து என்ன கடைசியா சொன்னாரு அப்படின்ற அந்த ஒரு இது எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. அது என்ன அவர் முக்கியமா அந்த கடைசியா அவர் சொன்ன தருணங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து, நான் இவ்வளோ காலம் வாழ்ந்தேன், என் கூட நீங்க இவ்வளோ காலம் இருந்தும் என்னை பத்தி ஒருத்தருமே நீங்க புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கடைசியில அவர் வந்து அந்த ஒரு குமுறலை பதிவு பண்ணிட்டு போனார், ஒரு ஆதங்கத்தை பதிவு பண்ணிட்டு போனார். கோவமே வராது அந்த மனுஷனுக்கு, பட் இருந்தாலும் அந்த ஒரு குமுறலை பதிவு பண்ணிட்டு அது கூட எதுக்குன்னா, இப்படி இருந்து என்னை புரிஞ்சுக்கலையே, என் பக்கத்துல என் சீடனா எனக்கு இதுவா இருந்து யாருமே நான் என்ன சொல்ல வரேன், என் பாதையில உண்மை இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கூட உங்களுக்கு கடைசி வரைக்கும் கூட உங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தன்னுடைய இதை வந்து இது பண்ணிட்டு போனாரு. அதே மாதிரி கடைசியா உடல் மாற்றம் அடையறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வந்து அவர் வந்து சொன்னாரு, ஒரு விளக்கை எடுத்துட்டு வந்து வெளியில வச்சுட்டு இதையே வச்சு தியானம் பண்ணுங்க, இதுக்கு முன்னாடி நின்று தியானம் பண்ணுங்க, இந்த மந்திரத்தை சொல்லுங்க. அதே சமயம் ஒரு பாடல் இருக்கும், அந்த பாடலை நினைந்து நினைந்து ஒரு அப்படின்ற தொடங்குற அந்த பாடல் இதுல இருக்கும் 6ஆம் திருமுறையில. அதை சொல்லிக்கிட்டே இந்த இதை வச்சு தியானம் பண்ணுங்க, மிச்சத இறைவன் பார்த்துப்பாரு, அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. அதே சமயம் அவர் கடைசி அந்த டைம் பீரியட்ல அவர் எப்படி இருந்தாரு அப்படின்றத பத்தி அவர் சீடர்ல ஒருத்தரான தொழுவூர் வேதாயுதம் முதலியார் வந்து ஒரு பிரம்மஞான சபைக்கு வந்து பிலாசபி சொசைட்டி அப்படின்ற அந்த பிரம்மஞான சபைக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாரு. அந்த ஸ்டேட்மெண்ட்டை படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதை வந்து நான் உங்களுக்கு அனுப்புறேன், வேணா நீங்க பாருங்க, நான் குரூப்ல போடுறேன். ஸோ அதுல சொன்னவர் அதுல பார்த்தாலே தெரிஞ்சிடும் அவருடைய இது என்னன்றது. அதுல நம்ம பார்க்கும்போது தன்னுடைய இதை வந்து யாருமே அவர் ஏத்துக்கல அப்படின்றத அவர் சொன்னாரு. அதே சமயம் அவரை பார்க்கறதுக்கு அவருடைய கொள்கை யாருமே பின்பற்றல, ஆனா இருந்தாலும் அவரை பார்க்கறதுக்கு அவ்வளோ ஜனங்க வந்தாங்க. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் பண்ற சூப்பர் பவர் அந்த சித்திகள் எல்லாம் பார்க்கறதுக்கு அப்படின்ற அந்த ஒரு இது இருக்கும். அதே மாதிரி அவர் கடைசியா என்ன சொன்னாருன்னா வந்து, நான் வந்து இந்த என்னுடைய இது வந்து என்ன சொல்றது, இங்க இருந்து நான் வந்து இந்தியாவினுடைய வடக்கே இருக்கிற ஒரு சைட்ல இருக்கிற இடத்துக்கு நான் போக போறேன். அங்க போய் நான் வந்து அங்க இருக்கிற மக்கள் நான் சொல்ற இதை கேட்கறதுக்கு தயாராயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பதிவு அதுல பண்ணியிருப்பாரு. எனக்கு அதை பார்த்த உடனே ஒரு இது என்ன திடீர்னு அப்போ அந்த சைட்ல ஏதாவது புதுசா ஏதாவது ஒரு இனம் தோன்றுதா, ஒரு இது பண்ணுதா, எப்படி இது அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரே ஆச்சரியம். நம்ம சைட்ல தானே இவ்வளவு ஞானங்கள் இவ்வளவு மக்கள் இருந்தோம், அவர் அந்த சைட்ல சொல்றாங்கன்னா எப்படி அப்படின்னு பார்த்தா அப்பதான் புரிஞ்சுது. அந்த டைம் பீரியட்ல தான் வந்து இந்தியாவினுடைய வடக்கு பகுதியில அப்படின்றது எதுன்னு பாத்தீங்கன்னா ரஷ்யாவை சொல்லியிருக்காரு அவர். ரஷ்யாவில் அந்த டைம்ல தான் வந்து கம்யூனிசம்ன்ற ஒரு இது தொடங்குது, சமத்துவம், எல்லா சமமும் எல்லாரும் சமம் அப்படின்ற அந்த ஒரு கொள்கை அந்த டைம் பீரியட்ல தான் தொடங்குது. ஸோ அதை இவர் அப்பவே சொன்னாரு. எப்படி சொன்னார்னா வந்து, அங்கேருந்து நியூஸ் பேப்பர்லாம் இப்போ வராது கண்டிப்பாக அஃப்கோர்ஸ், ஏன்னா இது 18th சென்ச்சுரியில் அந்த டைமில். ஸோ அந்த அளவுக்கு அப்படி டே டு டே இது மாதிரி நியூஸ் பேப்பர் இருக்கும், ஆனால் அந்த அளவுக்கு வராது நியூஸ் பேப்பர். ஸோ அதை படிச்சுலாம் அவர் சொல்லலை. அவருக்கு அப்பயே தெரிஞ்சிருச்சு கம்யூனிசம் வந்துருச்சு. இவருடைய முக்கியமான கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் சமம், எல்லாருக்கும் எல்லா உரிமையும் இருக்கு அப்படிங்கிறது தான் இவருடைய கொள்கை. ஸோ அதனால இவர் அப்பவே சொன்னாரு, நான் அந்த சைட்ல போய் மிச்ச வேலையை அவங்கள வந்து நான் வந்து வழிபடுத்துறதுக்கான ஒரு இது தொடங்கிடுச்சு. ஸோ என்னுடைய வேலையை நான் அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னாரு. அதாவது அங்கேயே இருந்து நான் பண்ண போறேன்னு சொல்லலை, என்னுடைய வேலையை அங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. ஸோ அதனுடைய தாக்கம் தான் கம்யூனிசம் இங்கே வளர்ந்தது. அதுக்கப்புறம் அது வந்து உலகம் ஃபுல்லாக போயிடுச்சு, இந்தியாவில் வந்தது. இந்தியாவில் கம்யூனிசம் வந்து கம்யூனிசத்துலேருந்து பல கட்சிகள் தோன்றுவதற்கு எல்லாமே இப்போ வந்து நம்மக்கிட்ட ஓரளவுக்கு ஒரு சம உரிமை வர்றதுக்கெல்லாம் முக்கிய காரணம் கம்யூனிஸ்ட் நம்ம இதுக்குள்ளே வந்ததுனுடைய ஒரு தாக்கம் தான். ஸோ அவரும் அதுதான் சொன்னார், அங்கேருந்து தான் என்னுடைய வேலையை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அதையும் நான் இங்கே பதிவு பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்த அவர் சொல்லியிருக்காரு. அதை நாம் அந்த டைம் பீரியடோட ஒப்பிட்டு பார்த்தா ஆமாம் இது பாசிபிள், ஆனால் இது எப்படி அவர் சொன்னார் அப்படின்றது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. அது கண்டிப்பாக நமக்கு இருக்கும். ஸோ அது நம்ம பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் வள்ளுவரை பற்றி நீங்கள் கேட்டிருந்தீங்க. வள்ளுவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவருடைய வரலாறு அப்படின்னு சொல்லணும்னா துல்லியமாக தெரியல, அதுதான் உண்மை. வேற எது வெளிப்படையாக சொல்லணும்னா அதுதான். பட் அதை இதுவாக சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் வந்து எல்லாருக்கும் அதுக்குன்ட்டு நம்ம ஒரு ஒதுக்கிட முடியாது. அவ்வளோ பெரிய மனுஷன் அவ்வளோ குரல்ல உள்ள வச்சுட்டு போயிருக்காரு. பட் இதுன்றது நமக்கு தெரியல.
அதை வந்து ஓரளவுக்கு மக்களுக்கு புரியுற மாதிரியோ ஓரளவுக்கு எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் கொஞ்சம் சினிமேட்டிக் சைடில் அந்த ஒரு இதில் சொல்லியிருப்பேன். ஸோ அது ஓரளவுக்கு நல்லா போயிருக்கு. அது வரைக்கும் வள்ளுவருக்கு தான் நன்றி சொல்லுவேன். ஏன்னா கண்டென்ட் கொடுக்கறதுலாம் அங்கேருந்து தானே, வேற என்ன சொல்றது. ஓகே. ஸோ வள்ளுவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு டைம் பீரியடுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் இது உண்மை. இதை என்னால் அடித்து தெளிவுபட சொல்ல முடியும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு யுகத்துக்கும் தெளிவாக சொல்ல போனால் ஒவ்வொரு யுகத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த நூல்கள் அந்த மக்களுக்கு கிடைக்கணும், எந்தெந்த நூல்கள் அவர்களுக்கு போய் சேரணும் அப்படின்றது வந்து நிர்ணயிக்கப்படுது ஒவ்வொரு காலத்துக்கும். ஸோ அதை வந்து காலம்தான் தீர்மானிக்கும். இப்போ ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அறிவியலும் மிகப்பெரிய வந்து இப்போ இருக்கிற அறிவியல்லாம் தூசுன்னு சொல்ற அளவுக்கு கண்டுபிடிப்புகளும் என்ன சொல்றது, யோசிச்சே பார்க்க முடியாத விஷயங்கள் எல்லாம் வந்து அதுக்கான நூல்கள்லாம் எழுதி வச்சாங்க, இருந்தது. இதே ஒரு இதுல இதே தமிழ்நாட்டுல இதே இதுல இருந்தது. ஆனா இப்போ அது இருக்குதா? இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நூல்கள் இந்த காலத்துக்கு இப்போ இந்த காலம் மாறப்போகுது. ஸோ இந்த காலம் மாறப்போகுதுன்னா இந்த மனிதர்களுடைய குணங்களும் மாறும், அவங்களுடைய இதுவும் மாறும். ஸோ அப்படி இருக்கிற மக்களுக்கு எந்த மாதிரியான நூலை கொடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தெல்லாம் முடிவு பண்றது தான் காலத்தினுடைய வேலை. ஸோ அதனால அந்த காலம் தான் முடிவு பண்ணும். அப்படி அந்த மாதிரியான நூல்கள்லாம் மிகப்பெரிய நூல்கள்லாம் இருந்தது அப்படின்னா அதையெல்லாம் அதுவே தனக்குள்ள எடுத்துக்கும். தேவை வரப்போ அதை வெளிப்படுத்துறதும் அது பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. ஸோ அது வந்து எப்போ யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு இது இருக்கு. ஏன்னா எல்லார்கிட்டையும் அது கொடுத்தோம்னா ஒட்டுமொத்த இதுவே மாறிடும். அந்த என்ன சொல்றது, ஒரு தப்பானவங்க கிட்ட போனா அந்த காலமே மாறிடும்ல. அவங்க வந்து ரூலிங் ஆஃப் இதுவே மாறுறதால கஷ்டங்கள் தான் வரும். ஸோ அப்போ அந்த மாதிரிலாம் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக அது வந்து தீர்மானிக்கப்படுது. அந்த தீர்மானத்தின் அடிப்படையில திருக்குறள்ன்றது இந்த காலத்துக்கு தேவையான ஒண்ணு, இந்த இதுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சிலபஸை முன்னாடியே தீர்மானிக்கிறதுல திருக்குறள்ன்ற ஒண்ணு நம்ம காலத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம தாராளமா புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரிதான் திருமந்திரம் அந்த மாதிரியான நூல்களும் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ கிடைச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் நம்ம கிட்ட கிடைக்கணும், இருக்கணும். இந்த நூல்கள் இந்த காலத்துக்கு இருக்கலாம் அப்படின்றது முன்னாடியே நிர்ணயிக்கப்படுது. ஸோ அந்த நிர்ணயிக்கப்பட்ட நூல்கள்ல இப்ப நம்ம கிட்ட இருக்கிற நூல்கள்லாம் இதுதான். ஸோ அதை நாம ஓரளவுக்கு, இது நான் சொல்றதுனுடைய நோக்கம் என்னன்னா, அதை நம்ம கொஞ்சம் வேல்யூவேட் பண்ணா நமக்கு அவ்வளோ விஷயம் அடங்கி இருக்கு அதுல அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா வள்ளுவருடைய குறள் 2 அடி குறளையே நம்ம வந்து ஒரு பர்ஸ்பெக்டிவ் தான் எடுத்துக்கிறோம், ஒரு சைட் ஆஃப் இதை தான் எடுத்துக்கிறோம். இன்னும் நாம அதை டீப்பா புரிஞ்சு பார்த்தோம்னா அதை அப்ளை பண்ற விதமே வேற மாதிரி மாறும். அது நம்ம புரியிற மீனிங்கே வேற மாதிரி மாறும். அது வந்து ஒவ்வொரு டைமும் ஒரு ஒரு விஷயம் நமக்கு அதுல இருந்து புரிய வரும். ஆனா இருக்கிறது என்னமோ 2 அடிதான். அது அந்த அளவுக்கு நம்மளால கனெக்ட் பண்ண முடியும், இருக்கு, அது பாசிபிள். நாம பண்றது இல்லை அப்படின்றத நான் தெரிவிக்கிறேன். அதுக்காக தான் சொல்றேன். ஸோ இதுதான் வந்து சொல்லப்போனா இப்படி ஒரு விஷயம் உண்மையிலே இருக்கு. அதுக்கப்புறம் திருமூலரை பத்தி சொல்லணும் இன்ட்ரெஸ்டிங்கா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இப்படி சொன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு இதுவா நம்ம எடுத்துக்க முடியும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரிஷி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நார்த் சைட்ல தவம் தான் பெருசு அப்படின்ற வாழ்ந்துக்கிற ஒரு ஒரு ஆள். அந்த மனுஷன் என்ன பண்றாருன்னா நல்லா தவாத்த பண்ணிட்டு இந்த உடம்ப வந்து என்ன சொல்றது, ஏன்னா இங்க முக்கியமா இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்த்ல இருக்கிறவங்கலாம் வந்து இந்த உடம்புன்றது ரொம்ப இழுக்கானது. இந்த உடம்பு வந்து ரொம்ப வந்து உடம்ப வருத்தி தான் அவங்க எல்லாத்தையும் பண்ணுவாங்க. காரணம் என்னன்னா அவங்க இந்த உடம்ப வந்து மட்டமாவும் இதுவாகவும் பார்த்தாங்க. இதனாலதான் கஷ்டம் வருது அப்படின்னு பாக்குறாங்க. ஆனா உடம்பால என்னைக்குமே கஷ்டம் வராது. உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ஒரு மனதும், மனதுல படிஞ்சிருக்கிற, அதாவது உயிர்ல படிஞ்சிருக்கிற அந்த ஒரு இருள்னாலையும் தான் நமக்கு கஷ்டம் வருதே தவிர உடம்பால என்னைக்குமே நமக்கு கஷ்டம் வராது. அது வெறும் ஒரு சாதாரண ஒரு பொருள். அதுக்கு உயிர்ன்றதுலாம், அதாவது தனித்துவமா நம்மள பழி வாங்கணும்ன்ற அறிவுலாம் அதுக்கு கிடையாது. ஸோ அதே சமயம் அந்த ஒரு வகையில அப்படி பார்க்க மாட்டாங்க நார்த்ல. ஸோ அப்படி இருந்த ஒரு மனுஷன் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நந்தி தேவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர், சிவபெருமான் கீழே இருக்கு பாத்தீங்களா நந்தி, அந்த நந்தி. ஸோ அந்த நந்தி தேவருக்கு ஒரு 4 ரிஷி, அதாவது 4 மாணவர்கள் இருக்காங்க. அந்த மாணவர்கள்ல ஒருத்தர் தான் வந்து
என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு அகத்தியரை பார்க்க வராரு. ஸோ அவங்க பார்க்க வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நந்தி தேவர் கிட்ட அவங்க 4 மாணவர்களா இருக்கும்போது அந்த ரிஷி வந்து அவரும், நான் அந்த ரிஷியை தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அந்த ரிஷி வந்து பாத்தீங்கன்னா வந்து நந்தி தேவர் கிட்ட என்னென்ன ஞானங்கள், ஓ இது இதெல்லாம் தான் விஷயமா, இது இதெல்லாம் தான் யோகமா, ஓ இவ்வளோ காலம் இதை இப்படி இப்படி பண்ணணுமா, அப்படி இப்படின்லாம் புரிஞ்சுக்கிட்டு இங்க நந்தி தேவரை பார்க்கறது, அதை நான் சாரி அகத்தியரை பார்க்கறதுக்கு இங்க வராரு. ஸோ இங்க வரும்போது தான் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய குருவே வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு உடம்ப, அதாவது ஆக்சுவலி ஒரு அதாவது ஒரு மாடு மேய்ப்பவருடைய உடம்பு இறந்திருக்கிறதும், மாடுகள் கஷ்டப்படுறதும் அப்படின்னு பார்த்துட்டு, இவர் பார்த்துட்டு கண்டிப்பா ஒரு இறக்கம் வராமலே இருந்திருக்கும். நீங்களே சொல்லுங்களேன். நந்தி தேவர், நந்தி மாடினுடைய ஒரு இதுவா இருக்கும்போது நம்மளுடைய குருவினுடைய ஒரு இவரா இருக்காங்க. ஸோ அவங்கள போய் நம்ம கஷ்டப்படக்கூடாதா, அந்த ஒரு இதுல ஓரளவுக்கு ரிலேட்டடா இருக்கும்போது போயிருப்பாரோ என்னவோ தெரியல. அதுக்கப்புறம் அவருடைய உடம்ப எரிச்சிடுறாங்க. அவருடைய உடம்பை எரிச்சிடுறாங்க. ஸோ இப்போ அவரு அந்த மாடு மேய்ப்பவனுடைய உடம்பை எடுத்துட்டாரு. எடுத்து மறுபடியும் இப்ப அவரு பரிணாமத்துல முன்னேறணும். அதாவது அந்த உடம்ப மாத்தி அமைக்கணும். எப்படி அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வந்து அவர் ஒரு ரிஷியா இருந்து தவம் பண்ணி போயிட்டாரு. நந்தி தேவர் கிட்ட போய் ஒரு மாணவரா சேர்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். நந்தி தேவர்ன்றது ஒரு இதுவா நம்ம பார்க்க தேவையில்ல. அது வந்து ஒரு முதிர்ச்சி அடைஞ்ச ஒரு சோல் அப்படின்னு பார்த்தாலே அப்படிதான் பார்க்கணும். உண்மையிலே முதிர்ச்சி அடைஞ்ச ஒரு சோல். ஸோ இங்க தவம் பண்ண ஒரு சோல் வந்து அந்த ஒரு சோல் கிட்ட போகுது. முதிர்ச்சி அடைஞ்ச ஒரு சோல் கிட்ட போகுது. அந்த முதிர்ச்சி அடைஞ்ச சோல் என்ன சொல்லுதுன்னா, இதெல்லாம் தான் வாழ்க்கை, இதெல்லாம் தான் பூமின்றது இதுதான், உடம்புன்றது இதுதான். ஸோ இவ்வளவு காலம் நீ பார்த்தது, நீ பண்ணதெல்லாம் வந்து உண்மை கிடையாது. இதன் அடிப்படையில் தான் இது எல்லாமே கட்டமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் பாடம் எடுத்து சொல்லுது. ஸோ பாடம் எடுத்து சொன்னதோடு அது நிக்கல. ஒரு சூழலை ஏற்படுத்தி அந்த தன்னுடைய மாணவனை அங்க அனுப்புது. அந்த மாணவனுக்கே தெரியாம. ஸோ மாணவனும் அங்க போறாரு. போயின இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா, ஒரு சூழ்ச்சி நடக்குது. உடம்பு போகுது. ஸோ இப்போ அவரு போன உடம்பு போயிட்டதால, அதாவது வந்த உடம்பு போனதால புது உடம்பு, அந்த புது உடம்புன்றது ரொம்ப வந்து என்ன சொல்றது, ஒரு மனித அளவுல தரம் ரொம்ப லோவஸ்ட் ஒரு உடம்பு. அந்த உடம்ப இப்போ அவர் வந்து பரிணாமத்துல உயர்ந்த உடம்பா மாத்தணும் அப்படின்றதுதான் அவருக்கு கிடைக்கிற வைக்கிற ஒரு டெஸ்ட். அதுதான் திருமூலருடைய வாழ்க்கையில நடந்தது. அதுதான் நம்மளுடைய நம்ம வந்து பார்த்தோம் நடந்தது. ஸோ அதை அவர் மாத்துறதுக்கான ஒரு சூழலையும் அங்க வந்து ஒரு டெஸ்ட் வைக்கப்படுது பாருங்க. அதுதான் அந்த விஷயம். அந்த முதிர்ச்சி அடைஞ்ச ஒரு சோலு அந்த தங்கிட்ட வந்து அடைஞ்ச ஒரு சோலை முன்னேற்றுது. அப்படிதான் நம்ம பார்க்கணும். சூழ்ச்சி பண்ணி அதை வந்து கஷ்டப்படுத்துறதுக்காக இல்லை, சொல்லி கொடுத்துதான் அதுக்கு அந்த ஒரு டெஸ்ட்டை வைக்குது. அந்த ஒரு இதை பண்ணி ஒரு சூழல் ஏற்படுத்தி மீண்டும் அந்த நிலைமைக்கு வா, நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் இப்போ உனக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ அதை வந்து அப்ளை பண்ணனா இதெல்லாம் நடந்தது அவருடைய லைஃப்ல. அதாவது கான்சியஸ்னா என்ன, ஓகே மனிதனோட உடம்புல இந்த இந்த வகையான மாற்றங்கள்லாம் நடக்குது. உண்மையிலேயே நாம அங்க படிச்சதனுடைய இதை நாம இங்க பண்ணி பார்க்கும்போது பாசிபிள் அப்படின்றத அவர் புரிஞ்சாரு. புரிஞ்சதோட அவர் நிக்கல. ஒரு நூலா தன்னுடைய அனுபவத்தை பதிவு பண்ணாரு. ஸோ பதிவு பண்ணி வச்சுட்டு அவர் போனாரு. ஸோ அந்த முதிர்ச்சி அடைஞ்ச சோலுக்கு தான் வந்து ஒரு சோலை முன்னேற்றிட்டேன் அப்படின்ற ஒரு டாஸ்க் முடிஞ்சுது, ஒரு திருப்தி. நம்ம அந்த சோலுக்கு வெறும் ரிஷியா இருந்த ஒரு சோல் முன்னேறி வந்து பரிணாமத்துல அது வந்து கடைசியில அது ஒரு நிலையை அடையும். அவர் என்ன சொல்லுவாருன்னா, இந்த திருமந்திர நூல் எழுதி அடைஞ்சதால சதாசிவ நிலையை அடைஞ்சேன் அப்படின்னு சொல்லுவாரு. சதாசிவ நிலைன்றது அது ஒரு மிகப்பெரிய ஒரு நிலை. அதை பத்தி நம்ம அப்புறம் பார்ப்போம். வெறும் மனித அளவுல ஒரு துறவியாவும் தவசியாவும் இருந்த ஒண்ணு சதாசிவ நிலைன்றது கடவுளர் நிலை. ஸோ அந்த நிலைக்கு நான் போனேன், அப்படி போயிட்டேன் அப்படின்னு அவர் பதிவு பண்ணுவார். எதனாலனா இந்த திருமந்திரத்தினுடைய எழுதினதனுடைய இதால அப்படின்னு சொல்லிட்டு அதனோட பெனிஃபிட்டை அது போயிடுச்சு. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவுல நமக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு நூல் கிடைச்சது. இப்போ நாம அதை படிச்சோன்னா நாம அந்த சதாசிவ நிலையை அந்த இதை அடைஞ்ச நாம அடைய முடியும் அப்படின்றது தான் இங்க தெரிய வருது. ஸோ இங்க எல்லாமே வந்து ஒரு டேலி அடிப்படையிலையும் ஒரு ஈக்குவலேஷன் அடிப்படையில் தான் நடக்குது. எதுவுமே வந்து சும்மா இது இல்லை. அதே சமயம் எல்லாமே வந்து ஒரு நன்மைக்காக தான் நடக்குது. எதுவுமே வந்து ரேண்டமா ஒருத்தர் கஷ்டப்படணும், ஒருத்தர் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக நடக்கல. எல்லாரும் நல்லா இருக்கணும்,
அந்த முன்னேற்றத்துல எல்லாரும் நல்லா வரணும் அப்படின்ற ஒரு இதுலதான் நடக்குது. அதை நம்ம இங்க நல்லா புரிஞ்சுக்கலாம். ஓரளவுக்கு ஷார்ட்டா சொல்லணும்னா எவ்வளவுதான் சொல்லலாம் கரெக்டா இருக்கும் நான் நம்புறேன். ஓகே, வேற டாபிக் நம்ம போவோம். வேற ஏதாவது உங்களுக்கு ஏதாவது கேட்கணும் சொல்லணும் அப்படின்னு இருந்ததுன்னா கேளுங்க. நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன். வேற யாராவது பேசணும் அப்படின்னா வந்து பேசலாம் தாராளமா. சொல்லுங்க அண்ணா அருண்யா. சொல்லுங்க. காருண்ய கணேசன் பேசுறேண்ணா. சொல்லுங்க. மகாவதர் பாபாஜியை பத்தி ஒரு வீடியோ போடுங்கண்ணா. மகா ஒரு ரிக்வெஸ்டா கேக்குறேன். ஓகே 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 கண்டிப்பா. ஓகே, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. பேச வாய்ப்பளிச்சுக்க நன்றிண்ணா. ஓகே. அதே மாதிரி சித்தர்களுடைய பாடல்களுக்கு சில விளக்கங்களும் வீடியோவா போடுங்க யூடியூப்ல. நிறைய பாடல்களுக்கு ஆழமான அர்த்தமும் அதுக்கான அதோட இதையும் போடுங்க. ஏன்னா உபதேசம் வாங்கியிருக்கோம் நாங்க சில இடங்கள்ல. அதனால கொல்லிமலை சித்தர் மலை அடிவாரத்துல உபதேசம் வாங்கியிருக்கோம். இங்க எங்க பாண்டியூர் சபைன்னு சபை வச்சிருக்காங்க, மச்சமணி சித்தஞான சபைன்னு. எங்க ஊரு ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி. அங்க இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி பாண்டியூர் சபை இருக்கு. அதுல வள்ளலார் பாடல், அதுல உள்ள உபதேசங்கள்லாம் சொல்லுவாங்க. நீங்களும் கொஞ்சம் சித்தர் பாடல்கள் எல்லாமே சொல்லுங்க, அதுல உள்ள உபதேசங்கள் சொல்லுங்க அடுத்த வீடியோல. ஔவையாருடைய பாடல்கள், பாரதியாருடைய பாடல்கள். ஏன்னா பாரதியார் உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய சித்தர் தான். ஆமா ஆமா, கடைசி காலத்துல ஆமா, காலன் படிச்சு பார்த்தா நல்லா தெரியும். ஆமா, காலனை காலால் எட்டி உதைத்தாரும்பாரு, கெட்டி உதைக்கணும் பாரு. ஆமா, கிள பருவம் ஏந்தி வீழ்ந்த வீவன் நினைத்தாயோ அப்படின்பாரு. ஆக்சுவலா வந்து அவரே வந்து வயசாகி சாகக்கூடாது அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை நமக்கு அப்பயே கொடுத்திருக்காரு பாரதியார். ஆமாண்ணா, அதே மாதிரி நீங்க அந்த மாதிரி ஒரு வீடியோக்கள்லாம் கொஞ்சம் நிறைய போடுங்கண்ணா. பாரதியார் வீடியோ. ரெண்டாவது மகாவதர் பாபாஜியை பத்தி கொஞ்சம் நல்லா பெருசா எதிர்பார்க்கிறேன் உங்ககிட்ட. ஓகே ஓகே, பத்தி ரொம்ப பார்த்தது இல்ல, பார்த்திருக்கேன் ஆனா ரொம்ப அதை பத்தி இது பண்ணது இல்ல. அது கொஞ்சம் நீங்க கொஞ்சம் இது பண்ணிட்டு நீங்க போடுங்கண்ணா. உங்களுடைய அனலைஸ் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துப்படி நீங்க ஒரு வீடியோ பதிவு பண்ணுங்க. அதே மாதிரி மகாகவி பாரதி பத்தியும் நீங்க ஒரு வீடியோ போடுங்க. ஔவையார் தாய் அம்மா ஔவையாரை பத்தி ஒரு வீடியோ நல்லா போடுங்க. நிச்சயமா நிச்சயமா. சரி, நான் ரொம்ப தேங்க்ஸ். நான் பேசுறேன். ஓகே. அர்ஜுன் சொல்லுங்க. அதான் கேட்டேன். அதே மாதிரி இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா, இப்ப நீங்க சொல்றீங்களா வள்ளலார் வந்து இங்க இருந்து அவர் வந்து நார்த்து அப்ப ரஷ்யாவுக்கு டிராவல் பண்ணாரு அப்படிங்கிறீங்கல்ல. இப்ப அதே மாதிரி உலகத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த சர்வாதிகாரம் பண்ணி நிறைய பேர்த்த கொண்டிருப்பாங்கல்ல. அப்படிப்பட்டவங்களுக்குமே வந்து அது எல்லாமே ஒரு சேம் சோல் தானா டிராவல் ஆகுறது? அது வந்து என்னோட ஒரு கேள்வி. ஆமா, சேம் சோல் தான், அதேதான், வேற எதுவும் இல்ல. அதுன்னு ஒரு என்ன சொல்றது, எல்லாமே சோல் தான். அதுல வந்து அந்த வகையான சோல் வந்து ரொம்ப வந்து என்ன சொல்றது, டார்க்னஸ் அதிகமா சேர்ந்த ஒரு சோல், அவ்வளவுதான். மத்தபடி அதுவும் ஒரு சோல் தான். இப்ப இது நம்ம இந்த டயத்துல நம்ம படுற கஷ்டத்தெல்லாம் வந்து நிறைய கஷ்டங்கள் வருது. இதெல்லாம் வந்து நம்மள்ட்ட இருந்து மீட் எடுக்கிறதுக்கும் திருப்பி ஆள் வருவாங்கங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? மீட் எடுக்கிறதுக்குன்ட்டு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. வரமாட்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், சொல்லக்கூடாது. ஆனா அப்படி எதிர்பார்க்கறது நமக்கு இதாகாது. நான் என்ன சொல்றேன்னா, இதுல இருந்து மீட் எடுக்கக்கூடிய ஆற்றலும் அறிவும் நம்மகிட்டே இருக்குன்னு தான் சொல்லுவேன். அதை நாம ஏன் பார்க்க கூடாதுன்னு தான் என்னுடைய ஒரு மிகப்பெரிய முதல் கேள்வியா இருக்கு. அப்புறம் அவங்க வராங்க, ஓகே ஃபைன், மகிழ்ச்சி, நல்லது. ஆனா இதை மீட் எடுக்கக்கூடிய அறிவும் ஆற்றலும் எனக்கே இருக்கும்போது நான் ஏன் அதை பண்ணாம எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு தான் கேள்வி. இந்த முக்கியமா நான் ஏன் வைக்கிறேன்னா, அப்படி பண்ணா முதல்ல பெனிஃபிட் ஆகிறது என்ன சுத்தி இருக்கிறவங்களும் இவங்களும் தானே, எல்லாருக்கும் தான் நன்மையா இருக்கும். ஸோ அதை நாம ஏன் பண்ணக்கூடாதுன்னு என்னுடைய ஒரு ஓகே ஓகே. வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகம், வேற யாராவது சந்தேகம்னா ஏதாச்சும் சொல்லணும்னா சொல்லுங்க, பேசலாம். ஹலோ, சொல்லுங்க. கேக்குதுங்களா? கேக்குது, சொல்லுங்க ப்ரோ. இப்போ நம்ம ஒருத்தங்களை பத்தி நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் உங்களுக்கு கால் பண்ணணும்னு நினைச்சா நீங்க எனக்கு கால் பண்ணிடுறீங்க. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? ஓகே ஓகே, புரியுது. நம்ம நினைச்சாலே நம்மளோட சோல் வந்து இன்னொரு சோல் கனெக்ட் ஆகுது இல்லைங்களா? ஆமா. அது எப்படி சாத்தியமாகுது? அது எப்படி சாத்தியமாகுது அப்படின்னு கேக்குறீங்களா?
ம். ம். இது ஒரு நல்ல ஒரு கேள்வி இது வந்து. கேள்வி மணி கேட்டுக்கிற கேள்வி. ஆனா உண்மை சொல்லப்போனா அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம எல்லாரும் வெளியே உடம்பால தான் பிரிஞ்சிருக்கோம். உயிரால நாம எல்லாருமே இணைக்கப்பட்டு இருக்கோம். ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் ஒரு ஒரு இது இருக்கு, ஒரு ஒரு ஒயரிங் இருக்கு. நம்ம இந்த உயிருக்குள்ளேயும் அந்த உயிருக்குள்ளேயும் இருக்கிற எல்லா சோர்ஸ் நம்ம நம்ம எல்லாரும் கனெக்ட் ஆகியிருக்கோம் பாத்தீங்களா ஒரு சோர்ஸ் கூட. அந்த ஒரு சோர்ஸ் வந்து ஒரே சோர்ஸ் அப்படின்றதால நாம எல்லாருக்கும் நாம ஒண்ணு நினைச்சோம்னா அந்த சோர்ஸுக்கு தான் போவோம். ஸோ அந்த சோர்ஸ் கிட்ட போய் அந்த சோர்ஸோட தான் நீங்களும் கனெக்ட் ஆயிருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு அங்கிருந்து தான் தகவலே வருது. அந்த சோர்ஸ் கிட்ட அந்த சோர்ஸால தான் நாம எல்லாமே சர்வைவாரும் பண்றோம்னும் போது இது பாசிபிள். அங்க நினைக்கிறதும் நம்ம ஒரே இடத்துல கனெக்ட் ஆகி இருக்கிறதுனால இந்த ஒரு டிராவலிங் நடக்கிறதுல மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அதுதான் உண்மை. அதே மாதிரி அது எவ்வளவுக்கு எவ்வளோ வந்து அந்த ஒரு பலமோ என்ன பலமோ அன்பும் அதிகமா இருக்கும்போது அவங்க நினைச்சா அது அவங்களுக்குள்ள போய் அந்த ஒரு எண்ணத்தை நுழைச்சி அதை வந்து ஏற்படுத்தும் அப்படின்றதுதான் உண்மை. ஏன்னா நம்ம கனெக்ட் ஆகி இருக்கிறதே அந்த மிகப்பெரிய அந்த ஒரு சோர்ஸே எதால ஆனதுன்னு பாத்தீங்கன்னா அன்பாலையும் கருணையாலையும் ஆனதுதான். ஸோ அதனால நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அந்த ஒரு கேரிங்கோட ஒருத்த நினைக்கும் போதும் அவங்கள பத்தி யோசிக்கும் போதும் கண்டிப்பா அது போய் அவங்களுக்கு சொல்லிதான் இல்லை கம்யூனிகேட் ஆகணும்னு இல்லை, அதுவாகவே என்ன அளவுலேயே போய் அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றது வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை. அதுதான் கேட்ட கேள்விக்கான ஒரு பதில். அது அது மற்றவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு தெரியல. இப்போ நான் வந்து யாரையாச்சும் ஒருத்தருங்களை பற்றி நினைச்சா என்ன அவங்க நம்மளுக்கு இன்னும் கால் பண்ணல, இவங்க அந்த வேலையை முடிச்சிருப்பாங்களா அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அவங்களே ஃபோன் பண்ணி நான் அந்த வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்னு நம்மகிட்ட சொல்றாங்க. இவங்க என்ன கால் பண்ணல அப்படின்னு நினைக்கும் போது சாரி நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் அதனால கால் பண்ண முடியல அவங்க மெசேஜ் பண்றாங்க. நான் இது நினைச்சேனா இல்ல உண்மையிலேயே அவங்க டெக்ஸ்ட் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு செக் பண்ணா நான் எதுவுமே பண்ணவே இல்லை. ஆனா எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. அதனாலதான் எனக்கு இந்த டவுட் வந்துருச்சு. அதனால தான் கேட்டேன் ப்ரோ. இதுதான் ப்ரோ. வேற ஏதாவது கேள்வி வேற ஏதாவது இருக்கா? சந்தேகங்கள்? ஹலோ அண்ணா. சொல்லுங்க அண்ணா, ஞானத்துக்கும் வலிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கு? அது சம்மந்தமா ஏதாவது சொல்றீங்க தெரிஞ்சு? ஞானத்துக்கும் வலிக்குமா வலிக்குமா? வலி அந்த உணர்வு வலி. ஓகே ஓகே பெயின் கேக்குறீங்க. அது ஞானத்துக்கும் பெயினுக்கும் என்ன சம்பந்தம்னு கேக்குறீங்களா? ஆமாண்ணா. இன்னும் கொஞ்சம் கம்யூனிகேட்டிவா எனக்கு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு இன்னும் தெளிவா எந்த டைரக்ஷன்ல விளக்க முடியும், எது ரிலேட்டடா நான் தெளிவா உங்களுக்கு சொல்ல முடியும். ஏன்னா ஞானத்துக்கும் பெயினுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு, அது நிறைய இருக்கு. ஸோ அதுல நீங்க எந்த டாபிக் கீழே கேக்குறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் கண்டிப்பா அதை இதுவா சொல்ல முடியும். அதனால கேட்குறேன். ஒரு ஒரு விஷயம் அதாவது சொல்லுங்க. ஒரு வழி மூலியமா ஒரு ஞானம் கிடைக்கிறது, அதாவது அந்த மாதிரி. அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு பழம் நம்ம சாப்பிடணும்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அது நம்மளால சாப்பிட முடியாம போயிடுது. ஆனா அது மூலியமா நமக்கு ஏதாவது ஒரு ஞானம் ஒரு மாதிரி அதான் அந்த மாதிரி அது சம்பந்தமா தான் உங்களுக்கு தெரியும்? ஓகே, அது சம்பந்தமா கேக்குறீங்க. இவ்வளவுதானா? வேற ஏதாவது தெரிவிக்க விரும்புறீங்களா? இல்ல இல்லைன்னா இந்த கேள்வியை நான் கொஞ்சம் வேற மாதிரி கேட்க நினைக்கிறேன். இப்ப உங்க உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு வீடியோ நடக்கணும்னு நீங்க வந்து ஆசைப்படுவீங்க. அது வந்து நடந்துருந்துச்சுன்னா நீங்க வந்து அதை கடந்து போயிருவீங்க. அதோட அனுபவங்கள் வந்து சின்னதா இருக்கும். ஒருவேளை நடக்காம இருக்கிறப்பதான் நடந்திருந்தா இப்படி ஆயிருக்குமோ, நடக்காம இருந்தா இப்படி நடந்திருக்குமோ அப்படிங்கிற அந்த நினைவு நம்ம நம்ம நடக்காதது உணர்ந்து அந்த பெற ஞானம் இருக்குல்ல, அந்த மாதிரி அது சம்பந்தமா உங்களுக்கு தெரியும்? அது சம்பந்தமா கேக்குறீங்க. ஓகே ஓகே ஓகே.
அதாவது நீங்க வந்து பிசிக்கல் பெயினையும் தாண்டி மென்டல் அளவுல உணர்வு அளவுல நடக்கிற அந்த ஒரு பெயினையும் கேக்குறீங்க இன்க்ளூட் பண்ணி, கரெக்டா? ஆமாண்ணா அந்த மாதிரி. ஓகே ஓகே, அந்த ஒரு வகையில கேட்குறேன். நல்ல கடைசி டைம் அது வந்து நிச்சயமா நீங்க நடக்கும், நடந்துச்சு, நடக்கும். அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து வலி வந்து நமக்கு வந்து உண்மையிலே வந்து 5 வகையான ஒரு உடம்பு இருக்கு. அந்த 5 வகையான உடம்பு என்ன, அதனுடைய தன்மை என்ன அப்படின்றத பத்தி நம்ம அதுதான் அடுத்த பதிவு. ஸோ அதனால அதை பத்தி டோன்ட் வரி, அதை பத்தி நான் அங்க இதுவா சொல்லிடுறேன். ஸோ அந்த 5 வகையான ஒரு உடம்புக்கும் 5 வகையான ஒரு உணர்வும் வலியும் இருக்கு. ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா நம்ம வந்து முன்னேறும் போது அந்த ஒரு இது ஏற்படதான் செய்யும். அதுல இருந்து நாம நிறைய கத்துக்க முடியும். ஆனா விஷயம் என்னன்னா வலின்றது வந்து நம்மளை சாகடிச்சிடாது. அதுதான் முக்கியமா நம்ம ஒரு எதுவா புரிஞ்சுக்கணும். ஆனா அது நோகடிக்குமே தவிர நம்மளை சாகடிக்காது. ஸோ அப்படி இருக்கிறப்போ நாம அதை கடக்க முடியும், கடக்கலாம். அதே சமயம் அது கடக்கிறதுல ஒரு நன்மை இருக்கு. அது நம்மளை வந்து இது பண்ணும். வள்ளுவருடைய டேம்ல சொல்லணும்னா சுட சுட ஒளிரும் பொன் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு இடத்துல சொல்லுவார். உள்ளம் அப்படின்ட்டு அது வந்து எதுனா வந்து ஒரு இது வந்து ஒரு இரும்பு வந்து தங்கமா மாத்துறாங்க, இரும்புன்னு இல்லை, தங்கமா ஒன்றத்தை மாற்றும் போது பார்த்தீங்கன்னா அதை வந்து நல்லா ஒளிர வச்சு அடிச்சு இது பண்ணி தான் அதை வந்து ஒளிரும். அது எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நெருப்புல உருகுதோ இதாகுதோ அந்த அளவுக்கு அது ஒளிரும். ஸோ அங்க நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா எந்த அளவுக்கு அந்த ஒரு இது ஆகுதோ நம்ம மோல்டு ஆகுறோம் அப்படின்றத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து நடக்காதப்போவும் ஒன்று இப்படி ஆயிடுச்சே அப்படின்னும் போதும் நம்மளுடைய இது வந்து நம்ம வந்து மோல்டு ஆயிட்டு இருக்கோம். நம்ம அந்த அளவுக்கு மோல்டு ஆயிட்டோம்னா உண்மையிலே நம்ம வந்து எதுக்கு ஆசைப்படுவோம்? எந்த ஒரு பொருளை நம்ம விருப்பப்பட்டு வாங்கினாலும் சரி, எடுத்தாலும் சரி, அது நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும், தாங்கணும், நல்லா உழைக்கணும் அப்படின்ற ஒரு விருப்பத்துல தான் நம்ம உனக்கு வந்து எடுப்போம், வாங்குவோம், நினைப்போம். காரணம் என்னன்னா அதுதான். ஸோ அதே போலதான் நாமளும் அதே மாதிரி தானே இருக்கணும். அதுதானே நியாயம். நம்மளுடைய விருப்பம் அப்படி இருக்கும்போது நாமளும் வந்து நல்லா தாங்கக்கூடிய வலுவான ஒரு இதுவா இருக்கிறது தான் நமக்கும் வந்து இருக்க வேண்டிய ஒண்ணு, விருப்பப்பட வேண்டிய ஒண்ணு. ஸோ இதெல்லாம் நமக்கு நடக்குது அப்படின்னா நம்ம வலுவாயிட்டு இருக்கோம் அப்படின்றதுல எந்த வித இதுவும் இல்லை. இப்படி நடக்குதுன்னா நம்ம இதாயிட்டு இருக்கோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ ஞானத்துல இது நமக்கு கண்டிப்பா நடக்கும். ஆனா நான் முன்னாடி சொன்ன மாதிரி அது நம்மள சாகடிச்சிடாது, பட் நோக தான் அடிக்கும். அதை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு சின்ன சின்ன விஷயத்துல நாம ஒன்று பட்டு தெரிஞ்சுக்கிறோமோ, பட்டு அந்த விஷயத்துல நாம வந்து தெரிஞ்சுக்கணும்னா நாளைக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் நமக்கு நடக்க போகுது அப்படின்னாலும் அது நடக்க போகும்போது நமக்கு பயம்ன்றது வராது. அப்படியே நமக்கு ஒரு எதிர்வினையா ஒண்ணு நடந்தாலும் நம்ம செஞ்ச காரியம் அதை வந்து எப்படி மாத்தி நமக்கு தக்கப்படி மாத்திக்கணும் அப்படின்ற அந்த ஒரு தெளிவு நமக்கு வரும். எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக மிக சின்ன விஷயத்துல நாம பட்டு அடி வாங்கி தெரிஞ்சுக்கும் போது நாளைக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் நடக்கும்போது அசால்ட்டா நாம போய் அதை அணுகுவோம். இதுவே நமக்கு பக்கத்துல இருக்கிறவங்களுக்குலாம் என்ன இவ்வளவு பெரிய விஷயம் பண்ற, ஒரு இதுவாவே இல்லையா உனக்கு அப்படின்னு அவங்க கேட்பாங்க. ஆனா நாம ஆல்ரெடி ஒரு சின்ன விஷயத்துல பட்டு தெரிஞ்சதுனால வந்த பயன் அது. ஆனா அந்த சின்ன விஷயம்னு நான் சொல்றது என்னன்னா இப்போ அந்த சின்ன விஷயங்களை நமக்கு நிஜ வாழ்க்கையில நடக்கும்போது ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். என்னடா இப்படி ஆயிடுச்சு, என்னடா இப்படி நடந்துச்சு, சே இதுக்கு போய் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஆனா இவ்வளவு சின்னதா நடந்தது இது வரைக்கும் சந்தோஷம்ன்ட்டு நாம அதுல இருந்து புரிஞ்சுக்கிட்டோம்னா நாளைக்கு மிகப்பெரிய அளவுல நம்மள ஒரு ஆளா போய் நம்ம ஒரு விஷயத்த அணுகும் போது நமக்கு அந்த வகையில உதவும் அப்படின்றதுல ஐ கேன் அஷ்யூர் தட். ஸோ அதனால ஞானத்துல இது நமக்கு வழின்றது நமக்கு ஒரு மேல்நிலைக்கு கூட்டிட்டு போற ஒரு வழி அப்படின்னு தான் சொல்லணும். இதுதான் நீங்க கேட்ட கேள்விக்கு இது விவாகம் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றதா இருக்காங்க. ஓகேண்ணா. ஆனா இப்படி சொல்லுங்க. இப்படி நடக்கிறது மூலியமா வெறுப்புணர்வு அதிகமாகும். அதாவது இயற்கையா நம்மள சுத்தி இருக்க விஷயங்கள் மேல நமக்கு அந்த ஆர்வம் வந்து குறைஞ்சுக்கிட்டே வரும்.
கேட்குறேங்க. குறைஞ்சிட்டே வருமான்னு கேட்குறேங்க. அந்த மாதிரி எனக்கு நிறைய ஆர்வங்கள் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆமா ஆமா, புரியுது புரியுது. ஐ கேன் கனெக்ட் தட். அதாவது ஒன்று நம்ம எதிர்பார்க்குறோம், அது நடக்கல அப்படின்னும் போது இன்னைக்கு நடந்துருமோ நாளைக்கு நடந்துருமோன்ற மாதிரி இருக்கும். ஆனா அது நடக்கல அப்படின்னும் போது அது நம்மள ஒரு இதுக்கு ஒரு ஹைப்பு கூட்டு போய் டவுன் பண்ணி விடுறதுன்றது ரொம்ப வந்து ஒரு இது மாதிரியான ஒரு விஷயம். ஸோ அதனாலே நமக்கு என்ன ஆகும்னா, அடப்போடா என்ன பண்ணி என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு மற்ற விஷயங்கள் மேல போற ஒரு விருப்பமும் ஒரு கவனமுமே போவாது. அதை தான் நீங்க சொல்ல வரீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அதுக்கு காரணம் என்னன்னா, இதே தான். நாளைக்கு நமக்கு வேற ஒரு விஷயம் அந்த மாதிரி போகும்போது நம்மள வந்து நம்ம அந்த இடத்துல சோர்வாகி உட்காரக்கூடாது அப்படின்றது எப்போ நமக்கு புரியும்னா, இப்போ நம்ம வாங்குற இந்த ஒரு இதுல இருந்து தான் புரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுல இருந்து நம்ம சின்ன விஷயத்துல நம்ம கொஞ்சம் லாஸ் ஆகிறதுல தப்பு இல்லை, ஓகேங்களா. ஆனா நாளைக்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்துல லாஸ் ஆனது அது நமக்கும் கஷ்டமா இருக்கும், நம்மளை சார்ந்தவங்களுக்கும் கஷ்டமா இருக்கும். ஸோ இப்போ நாம படுற வலிகள்லாம் வந்து நமக்கு மட்டும்தான், அதுவும் நமக்குள்ள இருக்கிற அந்த மனசுக்கு மட்டும்தான். உண்மையா பார்க்க போனா நமக்குன்னு எந்த கஷ்டமும் இல்லை. ஸோ அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டாலே ஓகே அப்படின்றது போகும். ஆனா நீங்க வந்து இந்த ஹைப்பு போய் இறங்கி இறங்கி போறதுனால தான் இந்த வெறுப்பு, இந்த ஒரு எந்த செயலை செய்யறதுக்கும் போகாம ஒரு சோர்வு அதெல்லாம் வருது. ஸோ அதை நம்ம கவனிச்சு இந்த இடத்துல நீங்க கண்டிப்பா அதை நீங்க திருத்திக்கணும். சரி, இது என் குணம் கிடையாது, இது என்னுடைய இது கிடையாது, நான் இப்படி இருக்கக்கூடாது. ஒரு விஷயம் கிடைக்கலன்னா, ஒரு விஷயம் நடக்குதுன்னா இது பண்ணணும்னா அதுக்கு ஒரு டைமுன்ற ஒரு இது இருக்கு. அதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, நம்ம வந்து எவ்வளவுதான் இது பண்ணாலும் நடக்க வேண்டிய நேரத்துல தான் அது நடக்கும். நடக்க வேண்டிய நேரம்ன்ற ஒண்ணு வரும்போது அதை நாமளே தடுத்தாலோ இல்ல வேற யார் தடுத்தாலோ அதை தடுத்தே நிறுத்த முடியாது, வழங்கப்படும் நமக்கு. ஓகேங்களா. நீங்க கேட்கலனாலும் உங்களுக்கு அது கிடைக்கும். அதுதான் அங்க சிறப்பு. ஸோ அது எதனால அப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை தீர்மானிக்கிறது காலம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, காலம் தானே தீர்மானிக்கும். இந்தந்த நூல்கள் இந்த டைம் பீரியட்ல இருக்கலாம், இது ஓகே ஃபைன் அப்படின்னு தீர்மானிக்கிறது. ஸோ அதை தீர்மானிக்கிற அந்த ஒரு சக்தி தான் காலம். அது நம்ம கூட இருக்கு அப்படின்றத நாம அதோட எக்ஸிஸ்டன்ஸை நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். நம்ம அவ்வளோ முயற்சி பண்ணாலும் கிடைக்கவே கிடைக்காது. சில சமயம் ஒண்ணுமே முயற்சி பண்ணிருக்க மாட்டீங்க, ஈஸியா உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அது காரணம் என்னன்னா, காலம். காலம் இஸ் அ மெயின் டிசைடிங் ஃபேக்டர். ஸோ அதுக்கு நாம மதிப்பு கொடுத்தே ஆகணும், அதை நம்ம இது பண்ணியே ஆகணும். ஏன் சொல்றேன்னா, காலன்றது வந்து நம்மள வந்து ஒரு நல்ல வழிக்கு நகர்த்திக்கிட்டு இருக்கு. அதனாலதான் வந்து நாம கேட்கும்போது நாம இது பண்ணும்போது சில விஷயங்கள் வந்து ஒரு இது கிடைச்சதுன்னா அதை நம்மள அந்த கிடைக்கும்போது அது நம்மள டவுனான ஒரு விஷயத்துக்கு கூட்டு போகலாம், இல்லை இருக்கிற இதையும் தாண்டி நம்மள பாழாக்கிட்டும் போயிடலாம். ஸோ அதனால அது நடக்கக்கூடாது. எது நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம முன்னேறணும், வளர்ச்சி அடையணும் அப்படின்றது தான் காலத்தினுடைய நோக்கம். ஸோ அதனால அது இந்த டைம் பீரியட்ல கிடைக்கும்போது, இந்த ஒரு பக்குவத்துல உங்களுக்கு ஒன்று கிடைக்கும்போது நீங்க அதை பயன்படுத்துற விதமும் பார்க்குற விதமும் அணுகிற விதமும் மாறும். நீங்க கேட்ட உடனே அது கிடைச்சி இது பண்ணீங்கன்னா, அப்போ உங்களுடைய அணுகுமுறை இதெல்லாம் வந்து ஒருவேளை உங்களை இருக்கிற நிலைமையும் கீழ்நிலைக்கு கொண்டு போறதுக்கான ஒரு இது கிடைக்கும். ஸோ அதனால எப்பவுமே உங்களை வந்து பக்குவப்படுத்தி ஒரு இதுக்கு கூட்டு போய் பண்றதுதான் காலத்தினுடைய ஒரு விருப்பம். ஸோ அதனால கண்டிப்பா உங்களுக்கு ஒரு விஷயம் இதாகுதுன்னா கண் நடக்க வேண்டிய நேரம் வரும்போது கண்டிப்பா நடக்கும். ஸோ அதுக்கு நாம இந்த இடத்துல கத்துக்க வேண்டியது பொறுமை. பொறுமை பொறுமைக்குள்ள அவ்வளோ பெரிய ஒரு இது அடங்கி இருக்குதுன்ற அந்த ஒரு வேல்யூவை நீங்க இந்த இடத்துல உணர்ந்துக்கும் கத்துக்கலாம். ஸோ அதுதான் நீங்க பண்ண வேண்டியது. எதிர்பார்க்கிறேன். புரியுதுங்க. ஸோ நன்மைக்காக தான் நடக்குது, அதுல எந்த வித சந்தேகமும் இல்லை. அதோட நான் இதை சொல்லி இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். ஓகே, இந்த ஒரு இதுல வந்து நன்றி. பிரகாஷ், கடைசி ஏதோ சொல்ல விரும்புறீங்க? சொல்லுங்க. பிரதர், நான் அர்ஜுன். சொல்லுங்க அர்ஜுன். பிரதர், இந்த மாதிரி வீக்லி ஏதாவது செஷன் முடிஞ்சா கண்டக்ட் பண்ணுங்க பிரதர். நல்லா இருந்துச்சு நீங்க பேசுனது எல்லாமே. உங்களால முடிஞ்சு ஒரு மீன் டாபிக் எல்லாமே ஜென்ரலா ஒரு டிஸ்கஷனா, ஏதாவது லைஃப்க்கு தேவையான ஒரு விஷயம் அப்படின்னு சம்திங் உங்களுக்கு டைம் இருக்கு, உங்களால பண்ண முடியுங்கிற டயத்துல இந்த மாதிரி சாட்டர்டே நைட் நீங்க ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த செஷன் நீங்க பேசுனது. மிக்க நன்றி, மிக்க நன்றி. இதுல ஆமா, நான் ஃபர்ஸ்ட் டைம் அட்டெண்ட் பண்றேன். நல்லா இருந்துச்சு. ஓகே ஓகே.
என்னுடைய இது என்னன்னா, எனக்கு நேரம்ன்றது எனக்கு பிரச்சனையே கிடையாது. நான் ஒதுக்குவேன். ஆனா என்னுடைய இது என்னன்னா, இப்ப வந்த 7 பேரு நான் வருவாங்களா அப்படின்றதுதான் என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு இது. வருவாங்க இதுவும் பிரதர், அப்படி அதெல்லாம் நீங்க பேச நல்லா இருக்குல்ல. அது குறைஞ்சிடும் இதாயிடும்ன்றதுதான் என்னுடைய ஒரு இது. வந்தாங்கன்னா கண்டிப்பா நான் ஒவ்வொரு வாரமும் வாரத்துலயே 2 நாள் கூட வரனால எனக்கு அது இந்த ஒரு ஆட்சி பண்ணி இல்லை. நீங்க சொன்னதுக்கு மிக்க நன்றி. கண்டிப்பா நம்ம நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, சூப்பர். நன்றி. ஓகே பிரதர். ஒரு நல்ல நான் முடிச்சுக்கிறேன். ஓகே, இந்த ஒரு நல்ல இதோட சேர்த்து நம்ம இந்த பதிவை முடிச்சுப்போம். இந்த இதுல நம்ம மீண்டும் அடுத்த வாரம் வேற ஒரு நல்ல பதிவோடவும் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணி முடிச்சுக்கிறேன். லூசி பார்க்காதவங்க போய் பாருங்க, அப்படி இல்லைன்னா இங்க இருக்கோம் அங்கேயும் போய் பாருங்க. ஓகே, பாய், குட் நைட். எல்லாரும் நல்லா இருங்க. ஃபைன், நல்லா தூங்குங்க, நல்லா பண்ணுங்க. பாய். நன்றி ப்ரோ. நன்றி. குட் நைட் ப்ரோ.